இங்கே கதறுபவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும். ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நம்மளோட மினிஸ்டர் ஆதவனை பாவங்க. ஏங்க, சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அவங்க பேசினது வந்து தவறான விஷயமா இருந்துச்சுன்னா நீங்க அவரெல்லாம் நீங்க அடிச்சிருக்கணும். தேவையில்லாம ஆதவனை மேல போட்டு அடிச்சு போட்டீங்க. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் ஆதவனம் தான் அங்க மாற்றுறதே. சரி, அதை விடுங்க. ஆனா சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் இருக்காருல்ல, அவர் வந்து தொடர்ச்சி இதே வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நீங்க சட்டமன்றத்தை வந்து நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்க இதற்கு முன்னாடி வந்து டிஎம்கே தரப்பு வந்து ஆர்டிஸ்ட்கெல்லாம் காணும்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி காலி பணியிடங்கள் எல்லாம் நிரப்புவோம்னு சொன்னீங்களே, எப்போ பண்ண போறீங்க, ப்ரூஃப் இருந்தால் காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா உடனே வந்து கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேச்சை டைவர்ட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாலும் சரி விவாதமே வந்து கரூர் கம்பெனியா, சங்கி மினிஸ்டரா, இந்த மாதிரி பாத்ரூம்ல இருந்தாங்களா, இந்த மாதிரி விவாதங்கள் போயிடுச்சு. அங்க கோர் இஷ்யூ வந்து டைவர்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து நிர்மல்குமார் அவர்களுக்கு வேணும். அதே மாதிரி இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் வந்து நீங்க ஏன் கட்டாம இருக்கிறீங்க? இது வந்து தொழில்துறையை வந்து மிக அளவுக்கு பாதிக்கும். நம்மளோட பக்கத்து அண்டை மாநிலங்கள்லாம் வந்து ஏர்போர்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் கட்டலைன்னா எப்போ கட்ட போறீங்க? புதுசா இடம் வாங்கினாலும் அங்கேயும் பஞ்சாயத்து வரும். வேற தமிழ்நாட்டுல எந்த இடத்துல கை வச்சாலும் 5000 ஏக்கரு உங்களுக்கு வந்து எங்க மக்கள் கண்டிப்பா அப்புறப்படுத்தி தான் ஆகணும். அங்க எதனா ஒரு விவசாய நிலம் இருக்கும். இது மாதிரி பாதிப்பு ஏற்படதான் செய்யும். இதற்கு நீங்க ஆக்கப்பூர்வமா இந்த இடம் வந்து ஒரு கால சூழல், இந்த என்விரான்மெண்ட் இஷ்யூலாம் இருக்குதுங்க, அதனால அங்க கட்ட முடியல அப்படின்ற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. இவங்க என்ன சொல்றாங்க, இது எதுக்கு ஜி ஸ்கொயர் வந்து காப்பாற்றணுமா, ஜி ஸ்கொயர்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற போனியில வந்து அவர் கேட்கறாரு. சரி, ஓகே, ரைட். ஜி ஸ்கொயர் அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. பத்திரப்பதிவு துறையெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்கெல்லாம் உங்ககிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும்ல, இந்த மாதிரி பரந்தூர் விமான நிலையம் கட்ட இங்கே ஒரு 5000 ஏக்கர் 6000 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறாங்க. இதை சுற்றி டிஎம்கே ஆளுங்க, டிஎம்கே கட்சிக்காரங்க, ஜி ஸ்கொயர் ஆளுங்கெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து பில்டிங் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து ப்ரூஃப் காட்ட முடியுமா இல்லையா? அதை எடுத்துட்டு வந்து காட்டிட்டு இங்க பாருங்க, இந்த மாதிரி பரந்தூர் விமான நிலையம் இருக்கு, இதை சுற்றி டிஎம்கே ஆட்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எடுத்து ப்ரூஃப் காட்டிட்டோம்னா வேலையே முடிஞ்சு போச்சு. ஆனால் டிவிகேக்கு வந்து டிஎம்கேவை எக்ஸ்போஸ் பண்ணணும், டிஎம்கே பண்ணுற ஸ்கேமு, இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த ஊழல்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும், இதெல்லாம் அக்கறை கிடையாது. அவங்களுக்கு தேவை டிஎம்கே பேரை சொல்லிட்டு இவங்க சுரண்டணும். இதுதான் இங்கே நடக்குது. இவ்வளோ 100 நாள் ஆச்சு, ஒரு ஸ்கேம் கூடமா டிஎம்கே பணத்தை கண்டுபிடிக்க முடியல. கேட்டால் ஃபைல் இருக்குது, அது இருக்குது, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்றீங்க. ஓப்பன் தான் பண்ணுங்களேன்.